ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தை நீ நான் ரிவ்யூ பண்ண போகிறேன் நம்ம சேனலில். இதுக்கு முன்னாடி எந்த படத்தை நான் கடைசியாக ரிவ்யூ பண்ணேன் அப்படின்றது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் திரையரங்கில் கடைசியாக பார்த்த படம் துரந்தர் ரிவெஞ்ச் தான். அதுக்கப்புறம் எந்த படமும் பார்க்குற மாதிரியே வரல, அதனால நானும் பார்க்கறது இல்லை. ஓகே, லெட்ஸ் கம் டு த கருப்பு பாயிண்ட். ஆர்ஜே பாலாஜி அவர்களின் இயக்கத்தில் மன்சூர் அலிகான், த்ரிஷா, சூர்யா அவர்களின் நடிப்பில் வெளிவந்த ஆர்ஜே பாலாஜி விட்டுனேன் இவரோட நடிப்பில் வெளிவந்த கருப்பு படத்தை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இந்த படத்தோட ஜானரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கோர்ட் டிராமா படமா, இல்லை கிரைம் த்ரில்லரா, இல்லவே இல்லை ஆக்ஷன் த்ரில்லரா, அதுவும் இல்லை, இது ஒரு சாமி படங்க. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குற வரைக்கும் இது வந்து ஒரு ஃபேண்டசி காமெடி படம் அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை, எந்த ஆடியன்ஸுக்குமே தெரியாது. ஏன்னா இவங்களே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு ஃபேண்டசி ட்ராமா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து லேபிள் பண்ணவே இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தா படத்தோட ரகசியம் உடஞ்சிடும்ல. அதாவது ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இதுக்கு முன்னாடி இயக்கிய மூக்குத்தி அம்மனை கூட இது ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இந்த படத்தை மட்டும்தான் இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா படம்னு சொன்னார். இதுக்கு காரணம் என்னன்றதை அப்பவே நான் சொல்லிட்டேன். ஃபேண்டசினா இந்த படத்துக்குள்ள என்ன வரப்போகுது அப்படின்றது நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடும், ஒரு கதை முடிவுக்கு வந்துடும்ல, அது இருக்கக்கூடாது அப்படின்றனால பண்ணிட்டாரு. சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ளே வருவோம். ஆர்ஜே பாலாஜி அவர்களின் கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் எதிர்ப்பு படத்தை எடுக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு படத்தை எடுத்தாச்சு, நாத்திக முறையில் ஒரு படத்தை பண்ணியாச்சு. ஸோ இந்த படமும் கருப்பு அப்படின்னு பேர் வச்சுட்டு இதுவும் ஒரு ஏத்திஸ்ட் படம் தான். ஏத்திஸ்ட் படத்தை தான் இவர் எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த படத்தோட மைய கருவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது, நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட மைய கருத்து. ஸோ இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் கதையை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரன்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள நடிகர் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ இவர் வந்து அவரோட பொண்ணை கூட்டிகிட்டு, அவங்க பொண்ணுக்கு வந்து லிவரில் ப்ராப்ளம், ஸோ ஆப்ரேஷன் பண்ணாதான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவிலேருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு 65 சவரன் நகையோட. ஏன் இந்த படம் என்ன ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமா? பண்டம் மாற்ற முறையில் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் வந்து அந்த 65 சவரன் நகையை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை விற்று காசாக்கி அந்த ஆப்ரேஷன் செலவுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மூட்டை ஃபுல்லாக நகையை எடுத்துக்கின்னு வராரு. ஓ, நீ அப்படி வரியா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதில் என்கிட்ட பதில் இருக்குது. என்னன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, இந்திரன்ஸு அதாவது ஆடியன்ஸில் ஒருத்தர் கேட்குறதோட அந்த பப்ளிக்கில் ஒருத்தர் கேட்குறாரு படத்தில், ஏங்க உங்கள் ஊரில் வந்து நகை அடகு வைக்கிற கடையோ நகை விற்கிற கடையோ எதுவுமே இல்லையா? அந்த நகையை வந்து ரிஸ்க் எடுத்து எதுக்கு தூக்கிக்கிட்டு தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்க, என் ஊரில் விற்கிறதோட தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விற்றா எனக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நோட் த பிஸ்னஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஆனால் இதை சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட்டு. ஆனா டிவியில் ஆடு பார்த்தாலே கேரளா கம்பெனிஸான இந்த முத்தூட் ஃபினான்ஸு, கொசமாட்டோ ஃபினான்ஸு, ஐசிஎல் ஃபின்கார்ப்பு, அதுக்கப்புறம் கேஷ் ஃபார் கோல்டு, மினி முத்தூட்டு, மணப்புறம்னு சொல்லி உங்கள் ஊர் கம்பெனி தான் ஏகப்பட்டது வந்து கோல்டை வீங்க, கோல்டு அடகு வீங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுங்கிறாங்க. நீ அங்கே வைக்காம இங்கே வந்து என்ன ஆர்வத்ரா கையிலேயே கொடுக்க போகிற? இந்த மாதிரிலாம் டவுட் வருது. ரொம்ப டீட்டெயிலிங்காக பார்த்து வச்சிருக்காங்களா படத்தை. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இதுக்கு அடுத்த சீன் ஒரு சீன் வருதுங்க. என்னன்னா, இவர் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறதுக்கு முன்னாடி ட்ரெயின் வந்து பேசின் பிரிட்ஜில் வெயிட்டிங் போட்டுறாங்கன்னு சொல்லி பாதியிலே இறங்கி வராரு. சொல்லி வச்ச மாதிரி 2 திருடர்கள் முகமுடி போட்டுக்கிட்டு கடகடகன்னு வந்து இவர் கையில இருந்து பேகை பிடிக்கிட்டு ஓடுறானுங்க. என்னமோ இவர் வந்து வரும்போதே பெரிய சூட் கேஸு, கழுத்து ஃபுல்லாக வரிச்சூர் செல்வம் மாதிரி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து இறங்கினாரா அப்படின்ற மாதிரிலாம் படத்தில் காமிக்கவே இல்லை. இந்திரன்ஸே அவரோட பொண்ணையும் பார்த்தா இவங்க பாக்கெட்டில் 10 ரூபா கூட இருக்காது 2 இட்லி சாப்பிட்றதுக்கு, நம்ம தான் ஒரு 40 ரூபா வைக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி தான் ட்ரெயின்லேருந்து வந்து இறங்குறாங்க. ஆனால் இவங்க கிட்ட 60 சவரன் நகை எப்படி இருக்கும்னு திருடன் தெரிஞ்சு மோப்பம் முடிச்சு இவங்க கிட்ட இருந்து அந்த பேக் அடிச்சுட்டு போனான்னு தெரியாது. ஆனால் அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் தமிழ் சினிமாலேயே நடக்கிற மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எகத்தாளமாக அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் இவங்களை கேவலப்படுத்தி கம்ப்ளைண்டாக வேண்டாம் விருப்பம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அங்கே ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் வர மாதிரி போலீஸ் கெட்டவங்க, போலீஸ் வந்து அவங்க கையில் எது வந்தாலும் இவங்க வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் கடைசியாக எப்படியோ நகையெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் இந்த நகையை வந்து சட்டப்படி எங்ககிட்ட இருந்து வாங்கணும்னா கோர்ட்டில் போயிட்டு முறைப்படி வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி போலீஸு நகையை கண்ணில் காமிச்சு மறுபடியும் தூயின் போய் பீரோலே வச்சிடறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, எந்த வக்கீல போய் நம்மளுக்கு பார்க்குறது, நம்மளுக்கு சென்னையை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கும் போது தான் டக்குன்னு அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாரு. இவர் பேர் பேபி கண்ணன். இவர் தான் வந்து அந்த கோர்ட்டே இவர் தான். ஆனால் இவர் வெறும் வக்கீல் வேலை மட்டும் தான் பார்க்குறாரு. ஆனால் கோர்ட்டே தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் போய் அவரை பாருங்க, அவர் உங்கள் கேஸை முடிச்சு கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரி கோர்ட்டுக்கு போகிறாரு. அந்த பேபி கண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான். என்ட்ரியை வந்து பயங்கர மாசா ஹீரோயிக்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ட்ரி கொடுக்குறாரு. இவங்களை வச்சு இல்லாத சில்லற வேலைலாம் பார்க்குறாரு. சட்டியாக பிரியாணி தின்றாரு. கிட்டத்தட்ட பிரியாணி பில்லு மட்டும் 2.5 லட்ச ரூபாய்க்கு பிரியாணி தின்னு வச்சிடுறாங்க அந்த டீமே. அதுக்கப்புறம் இவருக்கு அப்படி இப்படின்னு செலவு போக ஒரு 4 லட்ச ரூபாய் இவர்கிட்ட இருந்து தீட்டிடுறாங்க. அப்படியும் நகை வந்த பாடு இல்லை. இதுக்கப்புறம் இந்திரன்ஸ் என்ன பண்ணுறாரு, இந்த கோர்ட்டெல்லாம் நம்பி எந்த பிரோஜனமும் கிடையாது, நம்ம போய் சாமி கிட்ட முறையிடுவோம் அப்படின்ற மாதிரி போகிறாரு. எங்க கம்யூனிஸ்ட் ஊர்லேருந்து கிளம்பி வந்து இங்கே இருக்கிற கருவு சாமியை கும்பிடுறாரு. மிளகாவெல்லாம் அரைச்சி சட்னியெல்லாம் அரைச்சி சாமி மேலே பூசுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி வந்து இந்திரன்ஸையும் அந்த கோர்ட்டை நம்பி இருக்கிற மக்களையும் பாலாஜி கிட்ட இருந்து காப்பாத்துச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை.
இந்த கதையில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு தெரியுங்களா? சாமிக்கும் பாலாஜிக்கும் ஒரு மிகப்பெரிய டக் ஆஃப் வார் ஒன்று நடக்கும். அதாவது பாலாஜி சொல்லுவார், நீ வந்து சாமியாக இருந்தால் சாமி பவர் வச்சு எல்லாரையும் காப்பாற்றலாம் நினைக்கிறியா, ஒரு மனுஷனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகு, அதுக்கப்புறம் என்கிட்ட மோது என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சாமிக்கிட்டே சவால் விடுறாரு பாலாஜி. இதை பார்க்கும்போது 2 படம் எனக்கு ஞாபகம் வருது. ஒன்று முதல்வன் படத்தில் வர அந்த அர்ஜுனுக்கும் ரகுவரனுக்கும் இருக்கிற அந்த இன்டர்வியூ சீன் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒன்று வருது. அதுக்கப்புறம் இந்த கதையே நீ எங்கேருந்து சுட்ட அப்படின்னு யோசிக்கும் போது தான் அரை எண் 305 கடவுள் ஒரு படம் வந்துருக்குது. இந்த படத்தில் கூட பிரகாஷ்ராஜ் அவர்கள் சாமியாக வந்து ஒன்றுமே இல்லாமல் மொக்கச்சாமியாக திரும்பி போவார்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை. அதாவது சுடர்மணி ஜட்டி போட்ட பிரகாஷ்ராஜ் மாதிரி நம்ம சூர்யா அவர்களை செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஆக்கி விட்ருவாங்க. அதுதான் வந்து பாலாஜி அவர்கள் ஹையஸ்ட்டாக செஞ்ச ஒரு வேலையை. ஸோ இதுக்கப்புறம் மனித ரூபத்தில் மாறி நீதியை நிலைநாட்டினாரா சாமி அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இதுதான் கதைங்க. இதுக்கு மேலே சொன்னால் சுவாரஸ்யம் இருக்காது. இருந்தாலும் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபயர் மாதிரி இருந்தது படம். உண்மையாகவே நான் கூட டக்குன்னு போஸ்ட்டை போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த மூவி எக்ஸ்ட்ராடனரின்னு டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் போக அந்த டைப்பெல்லாம் அழிச்சிட்டு அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு பேக்கில் போயிட்டு வெயிட் பண்ணால் கரெக்டாக 20 நிமிஷம் தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எப்போ போர் அடிக்க ஆரம்பிச்சது தெரியுங்களா? சூர்யாவோட என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் செம போருங்க படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஆனால் ஆர்ஜே பாலாஜி அவரோட கேரக்டர் டீட்டெயிலிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வேற லெவலில் டீட்டெயிலிங் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் சூர்யாவுக்காக எடுத்த படம் கிடையாது, சூர்யாவெல்லாம் வச்சு தனக்காக எடுத்த படமாக தான் ஆர்ஜே பாலாஜி மனசில் வச்சுட்டு இந்த படத்தை எடுத்துருக்காரு. இதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஓட்டைகள் இருக்குது, நிறைய ஓட்டைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரியாலிட்டியில் இருப்பார். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருப்பார். ஏங்க சாமியாச்சே ஃபேண்டசி வேர்ல்டில் தானே இருக்கணும் அப்படின்னா ஃபேண்டசி வேர்ல்டில் இருங்க, அதுக்குன்னு சாமிக்கு பிரில்லியன்ஸ் கூடவா இருக்காது அப்படின்ற மாதிரி கேட்க தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமி என்ன சும்மா சண்டை போடுறதுக்காக இருக்கு, கருப்பு சாமினா சண்டை மட்டும் தான் போடுவாரா, ஏன் அவர் வந்து மூளை யூஸ் பண்ணி எதுவும் பண்ண மாட்டாரா அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சுட்டாரு இயக்குனர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று எல்லா வக்கீலும் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்திரன்ஸ் அவர்களோட கேஸை நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வக்கீலுங்கள்லாம் நம்ம சாமி கிட்ட போட்டி போடுவாங்க. ஸோ அந்த பேப்பரை சாமி ஊதுனா கூட கிழிஞ்சிரும், இல்லை மாயமாக மறைய வச்சிடலாம். அதை விட்டுட்டு உலகத்தையே ஒரு 10 செகண்ட் நிறுத்தி வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஸ்டேட்மெண்ட் பேப்பரை கீச்சு போட்டுருவாரு. ஸோ இதுக்கு தான் வந்து சாமி அவரோட மூளையும் பவரையும் யூஸ் பண்ணுகிறாரு. அதெல்லாம் ரைட்டு, ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வேறு மாதிரி கூட வித்தியாசமாக பண்ணலாம். சாமிக்கு சண்டை போட மட்டுமா தெரியும், சாமியால் யோசிக்க தெரியாது, சாமிக்கு தெரியாத சூட்சமாங்க, சாமிக்கு தெரியாத சூட்சமத்தை பாலாஜி தெரிஞ்சு வச்சிருக்கிறாரா அப்படின்ற மாதிரி சாமியை சப்ப பண்ணி விட்டாரு பாலாஜி. இதெல்லாம் கிடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் இப்படி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் சாமி இறங்கி அடிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி பார்த்தா செகண்ட் ஹாஃபில் சாமி சரண்டர் ஆயிடுறாரு. என்ன தெரியுங்களா சொல்கிறாரு, எனக்கு இந்த அட்வொகேட் நாலேஜ்லாம் இல்லை, அதனால் நானும் சும்மா வெள்ளை சொக்கா கருப்பு பேண்ட் போட்டுன்னு வந்து ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு அந்த நாலேஜ் இல்லை, அதனால் இந்த வேலையை த்ரிஷா என்கிற ஒரு அட்வொகேட் கிட்டே நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், நான் மறுபடியும் சாமி பவர்லேயே உன்னை வந்து காலி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சாமி அவர்கள் வந்து சாமி பவர் வச்சு தான் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. ஸோ இந்த படத்தோட பிரச்சனை இந்த மாதிரி நம்ம நிறைய சொன்னாலும் சில நல்ல விஷயங்களும் அந்த படத்தில் நிறையவே இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் தாண்டி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எல்கேஜி, மூக்குத்தி அம்மன் இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுக்கும்போது ஓரளவுக்கு இது வந்து ஒரு ரியாலிட்டியோட கனெக்ட் ஆன படமாக தான் இருந்தது. பட் கருப்பை பொறுத்த வரைக்கும் நோ ரியாலிட்டி இன் சூர்யா ரோல், எஸ்பெஷலி சூர்யா ரோலில் ரியாலிட்டின்றதே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சூர்யாவுக்கும் பாலாஜிவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ட்ராமா தான். இது வந்து ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இவங்களுக்குள்ள என்ன நடக்குது, இதில் வந்து த்ரிஷாவை எதுக்கு வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஹீரோயின் போர்ஷனுக்கு ஒருத்தர் வைக்கணும்ல, அதுக்கு வச்ச மாதிரி தான் இருந்தது. இதையும் தாண்டி இந்த படத்தில் நிறைய மலையாள ஆர்டிஸ்ட்டை இறக்கியிருக்கிறாங்க. சிவதா, இந்திரன்ஸு, அதுக்கப்புறம் இந்திரன்ஸுக்கு பொண்ணாக வர அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் நிறைய பேரை சொல்லலாம். நிறைய முகங்கள் வந்து நம்ம மலையாள படத்தில் பார்த்த முகங்கள் தான். ஆனால் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான இம்பாக்ட் கொடுக்குற கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க. பட் அதிகமாக வேலை வாங்கலை. இந்திரன்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மரு, ஆனால் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக கிடைக்கல. சிவதாலாம் நல்ல ஆர்டிஸ்ட்டு, ஆனால் அவங்களெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணலை. இதையும் தாண்டி சூர்யா இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். அதாவது சூர்யாவோட லுக்குக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா செலவு பண்ணி துரந்தர் மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் கூட்டின்னு வந்தான்னு பாலாஜி சொன்னார். ஆனால் சூர்யாவுக்கு அது தேவையில்லை. தானாக சேர்ந்த கூட்டத்தில் வர சூர்யா மாதிரி தான் இருக்கிறாரு, நல்லா தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த 1.5 கோடி 2 கோடியை வந்து பாலாஜியோட லுக்குக்கு தான் செலவு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஏன்னா அவர் சூர்யாவுக்கு ஈக்குவலாக ஸ்டைலிஷான ஒரு வில்லனாக இருக்கிறாரு. ஏப்பா யாருக்கு செலவு பண்ணால் தெளிவாக சொல்லுப்பா இன்டர்வியூவில் அடுத்த வாட்டி. ஆனால் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு ஆர்ஜே பாலாஜியும் சூர்யாவும் ஏதோ தப்பி தவறி கொஞ்சம் சொதப்பாமல் ஓரளவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. பட் எனக்கு தான் கொஞ்சம் போர் அடிச்சுது. ஆனால் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்றத இந்த மியூசிக்கை கேட்டோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சூர்யா அப்படின்ற ஒரு மாஸ் ஹீரோவுக்கு எப்பேற்பட்ட பிஜிஎம் இருக்கணும். அட்லீஸ்ட் நீ கொஞ்சம் காசை அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்குற காசை ஹரிஷ் ஜெயராஜுக்கோ யுவன் சங்கர் ராஜாவுக்கோ கொண்டு வந்து கொடுத்தா, இவ்வளவு ஏங்க சாம் சிஎஸ்க்கு கொண்டு வந்து கொடுத்தா கூட நல்ல பிஜிஎம் போட்டிருப்பாங்க. ஆனால் பிஜிஎம்மாக போட்டு வச்சிருக்கான் தம்பி. நான் பிவிஆரில் உட்காந்து பார்க்கும்போது கூட சவுண்ட் எஃபெக்டில் என்ன பாடுறாங்க, என்ன மியூசிக்கு, எங்கே ஆரம்பிச்சு அது எங்கே முடியுதுன்றதே தெரில. கொயன்னு கத்திக்கிட்டே இருக்குது.
ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இதெல்லாம் என்ன மாதிரி மியூசிக் தெரியுமா, உன்னால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காப்பாற்றவே முடியாது யாராலையும். அதனால் சாயா பயங்கரவர்களே, ஆல்பம் போடுறதோடு நிறுத்திக்கோங்க. இல்லைனா இந்த சின்ன சின்ன ஹீரோக்கள் இருக்காங்கல்ல, பிரதீப் ரங்கநாதன், அதுக்கப்புறம் வேறு யாருங்க, விக்னேஷ் சிவன் எடுக்கிற படங்கள், இதுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய டைம் கொடுப்பாங்க, பொறுமையாக போட்டுக்கலாம். மாஸ் ஹீரோக்கெல்லாம் டைம் கிடையாது. மாஸ் ஹீரோக்கு அந்த மாசை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் போட முடியும் அப்படின்றத இந்த வீடியோ வாயிலாக சாய் அபயங்கரவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ மொத்தமாக இந்த படம் ஓவராலாக எப்படி இருக்குது, ஒன் லைனில் சொல்லி முடிச்சுட்டு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த சூர்யா படங்களான எதற்கும் துணிந்தவன், ரெட்ரோ, ஸோ இந்த மாதிரியான படங்களோட கம்பேர் பண்ணும்போது கருப்பு ஓரளவு பெட்டர் தான். ஏன்னா அந்த 2 படங்களை பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு லட்சணத்தில் இருக்கும் அந்த படங்கள்லாம். பட் அதோட கம்பேர் பண்ணால் இது ஒரு நல்ல படம். சூர்யாவை வச்சு கொஞ்சம் ஒரு சில படங்களோட ரெஃபரன்ஸ் மேஷப்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் இந்த படம் ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் அந்த சீரியஸ்னஸோடு போயிருந்ததுன்னா இது ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக கூட ரசிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த சீரியஸ்னஸை உடச்சி இதை ஃபேண்டசி படமாக கொண்டு போய் அதையும் முழுசாக எடுக்காமல் சாமியே தோக்கடிச்ச ஆசாமி நான் தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கார் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். மொத்தத்தில் சூர்யாவை தூக்கி சாப்பிட்டு விட்டு அடுத்த படத்தில் என்ன மாஸ் ஹீரோவை யாராவது டேரக்டர் ஆக்குங்கன்னு போட்ட அப்ளிகேஷன் மாதிரி தான் கருப்பு படம் இருக்குது. இதில் உண்மையான ஜோக்கர் யார் தெரியுங்களா? இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ் நம்ம தான்.